ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து நாம் தேவனை ஆராதிக்கலாம். முதலாவது ஒரு பாடல், ஏன் இந்த பாடுதான் சுவாமி என்ன தருவேன் இதற்கு ஈடு நான் என்ற பாடலை சேர்ந்து பாடலாம். இது என்ன அப்படின்னா, கர்த்தர் சிலுவையில் அறையப்படுவதற்கும் முன்பதாக நடந்த சம்பவத்தை இந்த பாட்டில் பாடியிருக்காங்க. நாம் அந்த பாடலை நாம் பாடலாம். ரொம்ப பழைய பாடல், இதெல்லாம் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதின பாடலாக இருக்கும். எப்படியும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாடலாக இருக்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாம். ஏன் இந்த பாடுதான் சுவாமி என்ன தருவேன் இதற்கீடு நான், ஏன் இந்த பாடுதான் சுவாமி என்ன தருவேன் இதற்கீடு நான், ஏன் இந்த பாடுதான். ஆனந்த நேமியே என்னை ஆள வந்த குரு சுவாமியே, ஆனந்த நேமியே என்னை ஆள வந்த குரு சுவாமியே, ஏன் இந்த பாடுதான் சுவாமி என்ன தருவேன் இதற்கீடு நான், ஏன் இந்த பாடுதான். கெச்சமனேயிடம் ஏகவும் கொழுமலர் காவிடை போகவும், கெச்சமனேயிடம் ஏகவும் அதின் கொழுமலர் காவிடை போகவும், அட்சயனே மானம் நோகவும், அட்சயனே மானம் நோகவும், சொல்லளவில்லா துயர்மாகவும், சொல்லளவில்லா துயர்மாகவும், ஏன் இந்த பாடுதான் சுவாமி என்ன தருவேன் இதற்கீடு நான், ஏன் இந்த பாடுதான். செப்புமும் சித்தமென் சாற்றவும், செப்புமும் சித்தம்
தூதன் வந்து தேற்றவும், தூதன் வந்து தேற்றவும், ஏன் இந்த பாடுதான் சுவாமி என்ன தருவேன் இதற்கீடு நான், ஏன் இந்த பாடுதான். ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம். எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா என்ற பாடலை சேர்ந்து பாடலாம். நமக்காக உயிர் தரக்கூடிய ஒருத்தர்னா யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம நண்பன் உயிர் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நம்ம வேற யாருன்னா நெருங்கி நம்ம உயிர் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நம்ம செய்த பாவத்துக்கு நாம மரிக்க வேண்டிய இடத்துல தேவன் நமக்காக மரித்துக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றமீதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமீதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. சொல்லமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றமீதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமீதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாவியை மீட்க வந்த ஜெகத்து ரட்சகனே, பாவியை மீட்க வந்த ஜெகத்து ரட்சகனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. சொல்லமாம், எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றமீதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமீதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா.
பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. மரித்தபின் உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தெய்வமே, மரித்தபின் உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும் தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும் தெய்வமே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. ஜாதி வெறி ஒழிக்க வந்த சமத்துவ தெய்வமே, ஜாதி வெறி ஒழிக்க வந்த சமத்துவ தெய்வமே, தற்கொலையை தடுத்து என்னை வாழ வைத்த தெய்வமே, தற்கொலையை தடுத்து என்னை வாழ வைத்த தெய்வமே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. சொல்லமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பாவியை மீட்க வந்த ஜெகத்து ரட்சகனே, பாவியை மீட்க வந்த குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. மரித்த பின் உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தேவனவர், பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நமக்கு உதவி செய்யும் தேவனவர். மரித்த பின் உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தெய்வமே, மரித்த பின் உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும் தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும் தெய்வமே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. சொல்லமா,
எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றமீதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமீதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றமீதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமீதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. ஹல்லேலூயா. நமக்காக யார் உயிர் கொடுத்தது? கிறிஸ்து. கர்த்தராகிய கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு? உயிர் கொடுத்தார். பாவியை மீட்க வந்த ஜகத்து ரட்சகனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, நம்ம செஞ்ச தப்புக்காக நம்ம அடைய வேண்டிய தண்டனைக்காக அவர் என்ன பண்ணாரு? குற்றவாளி என்ற பட்டத்தை அவர் பெற்றார். ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு பாடலை நாம் பாடலாம். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடு என்ற பாடல் நாம் சேர்ந்து பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அந்த பாடல். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே, என் நேசர் குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே, ஏறுகின்றார், ஏறுகின்றார், ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே, என் நேசர் குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே, ஏறுகின்றார், ஏறுகின்றார், ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடு, என் நேசர் குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே, ஏறுகின்றார், ஏறுகின்றார். கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய, சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய, சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். சேர்ந்து சொல்லலாமா? தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே, என் நேசர் குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே, ஏறுகின்றார்,
மிஞ்சும் வேலத்தான் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பீலந்தான் நான் கொடுமை. மிஞ்சும் வேலத்தான் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பீலந்தான் நான் கொடுமை. ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார். ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கடை போடு என் நேசர் குருசை சுமந்தே. என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். ஏறுகின்றார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து தலை போடு என் நேசர் குருசை சுமந்து. என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். அல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நின்று அல்லது முழங்கால் படியிட்டு கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சிகளை நாம் முன்னிலைப்படுத்தி அந்த மலை மேல அவர் எப்படி ஏறி போறாரு அப்படின்றது தான் இந்த பாடல். தள்ளாடி தவழ்ந்து களைப்போடு என்ன பண்றாரு, மலை மேல ஏறி போறாரு. அந்த அந்த காட்சி நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா உங்க கண்ணில் அப்படியே ஆட்டோமேட்டிக் தண்ணி வரும். அந்த காட்சி நம்ம நினைச்சு இந்த வரிகளை நாம் சேர்ந்து பாடலாம். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசு நாதரை நேசித்து வா குரு சிறுத்தை என்ற கவியில பாடலாம். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா குரு சேடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா குரு சேடுத்தே. சொல்லமா ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கடை போடு என் நேசர் குருசை சுமந்தே. என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். ஏறுகின்றார். அந்த காட்சி நினைவு கூர்ந்து ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கடை போடு என் நேசர் குருசை சுமந்தே. என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். சேவல் கூவிடும் மூன்று வேளையும் சொந்த குரு
சீஷன் போல் பின்பற்றி வாம். சிலுவை வரை பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வாம். சிலுவை வரை காணியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். காணியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடு என் நேசர் குருசை சுமந்தே. என் நேசர் கொள்வதாமலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். 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 தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் நேசர் குருசை சுமந்தே. என் நேசர் கொள்வதாமலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லோரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி, அப்பா இந்த பாடுகள் எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. எங்களுடைய கஷ்டங்களை நீர் ஏற்றுக்கொண்டீங்க அப்பா. நான் செய்த பாவத்திற்காக நீங்க மறித்தீங்க ஆண்டவரே. நான் செய்த குற்றங்களுக்காக நீர் மறித்தீரே அப்பா. நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. இந்த சிலுவை காட்சிகள், சிலுவை பாடுகள், சிலுவை துக்கங்கள், எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்களை நீர் மன்னிங்க ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை மன்னிங்க அப்பா. உம்மை நெருங்கி சேரக்கூடாதபடி இருக்கிற குற்றங்களை நீர் மன்னிங்க ஆண்டவரே. ரத்தத்தினால் எங்களை கழுவி மீட்டறினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மீட்டு கொண்டீரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த கொஞ்ச பாடுகள் அப்பா எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்டீரே ஆண்டவரே. எங்களுக்காக ஏற்றுக்கொண்ட இந்த பாடுகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஏற்றுக்கொண்ட துக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. கரங்களை உற்சாகமாய் தட்டி, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்களை மன்னித்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகளை நீக்கினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த 3 ஆணிகளை மத்தியில் மரித்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய மீறுதலுக்காக மன்னிக்கப்பட்டவரே, தண்டிக்கப்பட்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை மன்னித்த தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை மன்னித்த ஒரே ஒரு தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை மன்னித்த ஒரு தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. ரட்சிக்கிற தெய்வம் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லலாமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் குற்றங்களுக்காக மறைத்தீரே உமக்கு நன்றி ஆவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு மகிமை 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 மகிமை. உன்னதமானவரே உமக்கு மகிமை 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 மகிமை. இயேசுவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குஞ்ச பாடுகள் அப்பா, இந்த குஞ்ச கஷ்டங்கள் எங்களுக்காக நீர் பட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. உன்னதமானுடைய மகிமைகள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவரை தொடட்டும் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர்கள் மேலே அசைவாடுவீராக, 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 அசைவாடுவீராக ஆண்டவரே. பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்களை தொடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. எல்லோரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி இயேசுவே உமக்கு மகிமை. யாருமே சும்மா இருக்காதீங்க, எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீ தண்டிக்கப்பட்டீங்க ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களுக்காக நீ தண்டிக்கப்பட்டீங்க அப்பா. எங்களுக்காக நீ குற்றவாளி என்று பெயர் பெற்றீங்க ஆண்டவரே. எங்களுக்காக இவ்வளவு அவமானங்களை பட்டீங்களே அப்பா. அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே, அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே, அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தி ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. சொல்லலாமா? காணாநிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாநிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்துமம் நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சொல்லாமா? சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில். நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய
நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த ஒருவன் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த ஒருவன் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே எல்லோரும் சேர்ந்து பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் இந்த வார்த்தைகளை. சிலுவை சுமந்த ஒருவன் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த ஒருவன் சிந்தின ரத்தம் புரண்டோடி. எல்லோரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? சிலுவை சுமந்த ஒருவன் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே சொல்லலாமா? பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா, எங்களுக்காக இந்த சிந்தின ரத்தங்கள், எங்களுக்காக நீர் பட்ட பாடுகள், எங்களுக்காக நீர் சிந்தின ஒவ்வொரு ரத்தமும் அப்பா எங்களுக்காக நீர் சிந்தினீங்க ஆண்டவரே. எங்களுடைய மீறுதலுக்காக நீர் சிந்திக்கப்பட்டீங்கப்பா. எங்களுடைய மீறுதலுக்காக நீங்க தண்டிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. எங்கள் மீறுதலுக்காக நீர் ஒவ்வொரு காயங்கள் பட்டீங்க ஆண்டவரே. எங்களுடைய தப்பிதங்களுக்காக நீர் ஒவ்வொரு காயங்களா நீர் வாங்கினீர் அப்பா. ஒவ்வொரு அடிகளாக வாங்கினீர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவர். வாயில் திறந்து கேட்கலாமா? அப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, அவன் நெருங்கி சேரக்கூடாதபடி ஓடிட்டேன் ஆண்டவரே. உண்மை விட்டு நான் தூரம் போயிட்டேன் அப்பா. எங்களை மன்னித்து சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, என்னை மன்னித்து சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. கெட்ட குமாரனை போல நான் தூரத்தில் இருந்த ஆண்டவரே. இயேசுவா, ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரே. உண்மை விட்டு நான் தூரமா இருந்தேன் ஆண்டவரே. என்னை சேர்த்து கொள்ளுங்க அப்பா. என்னை மன்னித்து சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆராதனைக்கு வர முடியாதபடி தடையா இருந்த ஆண்டவரே, என்னை மன்னித்து சேர்த்து கொள்ளுங்க அப்பா. என்னுடைய தண்டனைகள் எல்லாவற்றையும் அப்பா நீர் மன்னித்து விடுங்க ஆண்டவரே. குற்றங்களை மன்னித்து விடுங்க ஆண்டவரே. பாமை விட்டு தூரம் போன என்ன நீங்க சேர்த்து கொள்ளுங்க அப்பா. எங்களை சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. வாயில திறந்து சொல்லலாமா? ஒவ்வொரு வாயில திறந்து தேவனை நாமத்தை அறிக்கையிடுங்க. ஹalleluya. கரங்களை உற்சாகமாய் தட்டி அப்பா அப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன எங்களை சேர்த்து கொள்ளுங்க அப்பா. உம்மை விட்டு நான் அகன்று போனேன் ஆண்டவரே. எங்களை சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை நெருங்கி வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கும்படி வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சேர்த்து கொள்ளுங்க அப்பா. எங்களை சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவராய் கட்டி அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆணிகள் பாய்ந்த கரம் எங்களை தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் சிந்தின கரங்களை எங்களை தொடட்டும் ஆண்டவரே. மிஞ்சின ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தினீரே. உமக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லோரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்களை குறைகளை மன்னிங்க.
எங்களுடைய சாபங்களை மன்னிங்க. வாய் திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. எங்கள் குற்றங்களை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க. எல்லோரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடங்களிலும் இருப்பேன் என்று சொன்னீங்களே அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்து இருக்கிறோம். உம்முடைய நாமத்தை துதிக்க வந்து இருக்கிறோம். உம்மை நாங்கள் நோக்கி பார்க்க வந்து இருக்கிறோம். எங்கள் மேலே நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் அசைவாடட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே அசைவாடுவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. உன்னதமானவருடைய மகிமை எங்கள் மேலே ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை எங்கள் மேலே ஊற்றப்படட்டும். உம்முடைய வல்லமை உள்ள கரங்கள் மேலே ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. சொல்லாமா? உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. எல்லோரும் சேர்ந்து உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. சொல்லு சொல்லலாமா? உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. என் நினைவுகளை அறிந்தவர் நீரே. என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீரே. என் நினைவுகளை அறிபவர் நீரே. என் துவக்கமும் நீர், முடிவும் நீரே. கடைசி வரை நடத்திடுவீரே. உம்மை போல நல்ல தகப்பன். சேர்ந்து சொல்லலாமா? உம்மை போல நல்ல தெய்வம். எல்லோரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. எல்லோரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. மீண்டும் சொல்லலாமா? உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. தகப்பனே உம்மை விட்டு தூரம் போனேன். ஆசிகளை முழுவதுமாய் அழித்து விட்டேன். தகப்பனே உம்மை விட்டு தூரம் போனேன். ஆசிகளை முழுவதுமாய் அழித்து விட்டேன். வாழ வழி இல்லாமல் சாகிறேன். வாழ வழி இல்லாமல் சாகிறேன். பரத்துக்கும் உமக்கும் எதிராய் பாவம் செய்தேன் அப்பா. பரத்துக்கும் உமக்கும் பாவம் செய்தேன். தகப்பனே உம்மை நோக்கி வருந்துகிறேன். ஆமென். தகப்பனே உம்மை நோக்கி வருந்துகிறேன். என் நினைவுகளை அறிந்தவர் நீரே. என் துவக்கமும் நீர், முடிவும் நீரே. என் நினைவுகளை அறிந்தவர் நீரே. என் துவக்கமும் நீர், முடிவும் நீரே. கடைசி வரை நடத்திடுவீரே. என்னை கடைசி வரை நடத்திடுவீரே. சேர்ந்து சொல்லலாமா? உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. சேர்ந்து உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா.
இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா, உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா, உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. என் நினைவுகளை அறிந்தவர் நீரே, என் துவக்கமும் நீர் முடிவும் நீரே, என் நினைவுகளை அறிந்தவர் நீரே, என் துவக்கமும் நீர் முடிவும் நீரே, கடைசி வரை நடத்திடுவீரே. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. சொல்லாமா, உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. ஆதரவே அடைக்கலமே புகலிடமே என் உறைவிடமே, 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 ஆதரவே அடைக்கலமே புகலிடமே என் உறைவிடமே. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. சொல்லாமா, ஒரே குரலாக, உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் 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 இல்லப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பா மகிமை 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 உன்னதமானுடைய மகிமைகள் மேலே ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும். எல்லோரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி அப்பா அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தகப்பன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தகப்பன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்திலே உம்மை போன்ற ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உண்மையான தெய்வம் நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே ஆண்டவரே. எங்களுக்காக மரித்த உண்மையான தெய்வம் நீங்க மாத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக உயிர் கொடுத்தவரே, பிராணநாயகனே உமக்கு நன்றி ஆண்டவரே, பிராணநாயகனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அப்பா நீர் உம்முடைய உயிரை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் வாழ்வதற்காக உங்கள் உயிரை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய உயிரை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. மீண்டும் எங்களுக்காக எழுந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை 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 உன்னதமானுடைய மகிமைகள் மேலே இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் ஒன்றே குரலாக நாம் தேவனை நோக்கி இதை வார்த்தைகளை சொல்லலாமா?
உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. ஒரே குரலாய் சொல்லாமா? உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. எல்லாரும் ஒரே குரலாக உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீரே. நினைவுகளை அறிந்தவர் நீரே, என் துவக்கமும் நீர், முன் முடிவும் நீரே. கடைசி வரை நடத்திடுவீரே. கடைசி வரை மீண்டும் சொல்லாமா? நடத்திடுவீரே. மீண்டுமாக கடைசி வரை என்னை நடத்திடுவீரே. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. ஒரே குரலாக உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. ஆதரவே அடைக்கலமே புகலிடமே என் உறைவிடமே. சொல்லலாமா? ஆதரவே அடைக்கலமே புகலிடமே என் உறைவிடமே. உம்மை தான் நம்பி இருக்கின்றேன். ஒரே குரலாக உம்மை தான் நம்பியிருக்கிறேன். எல்லோரும் சொல்லலாமா? வாய்களை திறந்து உம்மை தான் நம்பியிருக்கின்றேன். நான் உம்மை தான் நம்பியிருக்கின்றேன். என் நினைவுகளை அறிந்தவர் நீரே. என் துவக்கமும் நீ, என் முடிவும் நீரே. கடைசி வரை நடத்திடுவீரே. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம மத்தியில் அசைவாடினதற்காக. ஒரு நல்ல தகப்பன், அவரை போல ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இல்லை. நம்முடைய நினைவுகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நீங்க செய்த, நான் செய்த ஒவ்வொரு குற்றங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அதை நீங்க நினைவு கூறுங்க எல்லாரும். அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சிகளை நினைவு கூறுங்க. அவர் சிந்தின அந்த இரத்தங்கள், அவர் உடம்பில் பட்ட ஒவ்வொரு காயங்கள் நம்முடைய பாவங்களுக்காக தான். நம்ம செய்த நம்மளுடைய எண்ணங்களுக்காக, நம்ம எண்ணத்தினால செஞ்ச பாவத்திற்காக, நம்ம நினைவுகளினால செஞ்ச பாவத்தினால, நம்முடைய வாய்களினால செய்த பாவத்தினால, நம்ம கைகளினால செய்த பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அந்த எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே எங்கள் கைகளினால் செய்த பாவத்தை அப்பா, எங்கள் நினைவுகளால செய்த பாவத்தை, உங்களுடைய நினைவுகளால் நாங்கள் செய்த பாவத்தை அப்பா, இந்த நாளில் நீர் மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய வாயினால் செய்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய கால்களினால செய்ய நாங்கள் தீவிரித்த பாவங்களுக்காக எங்கள் மன்னிங்க ஆண்டவரே. வாய்களை திறந்து கேளுங்க அப்பா, நாங்கள் ஒவ்வொரு பாவங்களுக்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எல்லோரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? அப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா எங்களை மன்னிங்க அப்பா. எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க அப்பா. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்பா. கண்களினாலே செய்த அப்பா எல்லா விதமான பாவங்கள், எங்கள் காதுகளினால செய்த பாவங்கள், கேட்டதினால செய்த பாவங்கள், பேசியதினாலே வந்த பாவங்கள் அப்பா, ஒவ்வொரு பாவங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே.
நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறோம் அப்பா. எங்களை மன்னியுங்க ஆண்டவரே, எங்களை மன்னியுங்க அப்பா, எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை மன்னியுங்க ஆண்டவரே, மன்னிக்க தெரிந்தவரே, எங்களை மன்னியுங்க அப்பா. எங்களை மன்னிக்கிற தெய்வம் நீர் ஒருவரே ஆண்டவரே. எங்களை மன்னிங்க, வாய்களை திறந்து சொல்லலாம் அப்பா. எங்களை மன்னியுங்க ஆண்டவரே, இந்த ஒரு விஷயங்களை மன்னியுங்க அப்பா. எங்கள் இந்த ஒரு விஷயங்களை கண்டு நோக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியுங்க அப்பா, எங்களுடைய மன்னியுங்க ஆண்டவரே. குற்றங்களை மன்னியுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு குறைவுகளை நீர் மன்னியுங்க ஆண்டவரே. உண்மை நெருங்கி சேரக்கூடாதபடி ஓடினேன் ஆண்டவரே, இந்த கால்களை மன்னியுங்க அப்பா. உண்மை நெருங்கி சேரக்கூடாதபடி நான் நினைவுகளை தூரப்படுத்தினேன் ஆண்டவரே, என்னை மன்னியுங்க ஆண்டவரே. எங்களை மன்னியுங்க ஆண்டவரே, எங்களை மன்னியுங்க அப்பா, எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் கண்ணை திறக்காதீங்க. இன்னும் நடந்தாலும் கண்ணை திறக்காதீங்க. இன்னும் நடந்தாலும் கண்ணை திறக்காதீங்க. பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. உங்க அருகில இயேசு அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை நீங்க உணர போறீங்க. அதனால பக்கத்தில் இருக்கிற தேவையற்ற சத்தம், தேவையற்ற பேச்சு, தேவையற்ற பார்வை எல்லாத்தையும் மறந்து கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது 2 முகங்கள் பார்த்தேன். ஒரு முகம் சிவந்த மேனியாய், அந்த முகத்திலிருந்து கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீர் செந்நிறமாயிருந்தது. இன்னொரு முகத்தை பார்க்கிறேன், விகாரமாயிருந்தது. அது தேவனை நோக்கி பார்க்க விரும்பவில்லை. தேவனை விட்டு தன் முகத்தை அடிக்கடி திருப்பிக் கொள்ளுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, உன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறதா? அந்த கண்ணீர் செந்நீராய் தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் பாதத்தை உன் செந்நீரால், உன் கண்ணீரால், உன் இரத்தத்தினால் கழுவி சுத்தம் பண்ணு. நான் பார்த்த காட்சியை உங்களுக்கு சொன்னேன். அந்த காட்சியிலே கண்களில் இருந்து வருகிற அந்த தண்ணீர் செந்நீர் போல இரத்தமாயிருந்தது. அந்த கண்ணீர் வடிய 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 அந்த சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த ஒரு சிலரை பார்க்கிறேன். அதே விகாரமான சில முகங்கள் தேவனை நோக்கி பார்க்க முடியாமல் விலகி 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 போகிறதை நான் பார்க்கிறேன். உன்னுடைய முகம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு புனித வெள்ளி ஆராதனை அன்று பெரிய சபை, 3000 பேர் கூடி இருக்கிற சபை. யார் என்ன செய்தாங்கன்னு தெரியாது, யார் என்ன செய்தாலும் தெரியாது. நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். என் இளவயது குற்றங்களை, பாவங்களை எனக்கு உணர்த்தினார். நான் அழ ஆரம்பித்தேன். சாதாரணமாகத்தான் அழுது கொண்டிருந்தேன். பிறகு அந்த அழை தேம்பி தேம்பி தேம்பி
அழும்படியான அடையாய் மாறிவிட்டது. 3000 பேரும் என்னை பார்க்கவில்லை. அவர்கள் தேவனை நோக்கி அழுது கொண்டிருக்கிறார்கள், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குற்றம் உணர்த்தப்பட்டவர்களாய், குறைகள் உணர்த்தப்பட்டவர்களாய் அழுது கொண்டிருந்தார்கள். நானும் அழுது கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே ஒரு கரம் என் தலையின் மேல் வைக்கப்பட்டது. நான் நினைத்தேன், பாஸ்டருடைய கரமாகத்தான் இருக்கும் என்று நினைத்து தொடர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அது பாஸ்டருடைய கரம் என்று நினைத்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கரத்தில் இருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்தது. அந்த கரத்தில் இருந்து வருகிற அந்த ரத்தம் என் தலை முழுவதும் நனைந்தது. தலையிலிருந்து அந்த ரத்தம் என் முகத்தின் வழியாய் இறங்குகிறதை நான் பார்த்தேன். அப்பொழுது நான் என்னை அறியாமல் அந்த ரத்தத்தை துடைத்து கண்ணை திறந்து பார்த்தேன். ஒன்றுமே இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை. அப்புறம் நான் யோசித்தேன், எப்பேற்பட்ட தவறை செய்து விட்டேன், எப்பேற்பட்ட பாதகத்தை செய்து விட்டேன். ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தால் என்னை அபிஷேகம் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட நிர்விசாரனாய் இருந்து விட்டேனே என்று மறுபடியும் நான் அழ ஆரம்பித்தேன். அந்த எடுத்து கொள்ளப்பட்ட கரம் மறுபடியும் என் மேல் வந்து அமர்ந்தது. முன்பை விட அதிகமாய் ரத்தம் என் மேல் இறங்கினது. உடம்பெல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்தது. உடம்பெல்லாம் ஏதோ ஒரு சக்தி பாய்வது போல உடம்பெல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்தது. என் கால் வரையிலும் அந்த ரத்தம் இறங்கினது. அன்றுதான் நான் புனிதனானேன். அன்றையிலிருந்துதான் தேவன் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அன்றையிலிருந்துதான் தேவன் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, அந்த கரம் உன்மேல் வந்து அமரட்டும். இன்றைக்கு அந்த கரம் உன்மேல் வந்து அமர்ந்தார். உன்னுடைய குறைகள் எப்படிப்பட்டதா இருந்தால், குற்றங்கள் எப்படிப்பட்டதா இருந்தால், உன் பாவங்கள் எப்படிப்பட்டதா இருந்தால், இப்பொழுது அது கழுவி சுத்தமாக்கப்படும், சுத்திகரிக்கப்படும். ஒரு விசை என் மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே என் மேல் இறங்கும் என்று சொல். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
இப்போ